உலகமெங்கும் இருக்கிற இயேசுவின் அடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். உட்கார்ந்து பேசுவோம், உண்மைகளை பேசுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய அடியவனாக என்னுடைய அனுபவங்களையும் நான் கற்றுக்கொண்ட சில பாடங்களையும் அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். போன என்னுடைய பதிவில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்று ஒரு சில வார்த்தைகள் உங்களோட சொல்லியிருந்தேன். இயேசுவின் அடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு காரியம் நம்பிக்கை. சரிங்களா? முழுக்க இந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் இயேசுவின் அடியவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்பீங்க. ஒரு செய்தியின் மேல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. அது என்ன செய்தி அப்படின்னா, கடவுள் மேல நம்பிக்கைன்னு சொல்லலாம். பட் ஆனா வெறுமனே கடவுள் என்பதை விட கடவுள் நிறைவேற்றின ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதுதான் அந்த செய்தி. என்ன செய்தி? வானத்தின் பூமியும் படைத்த அண்டசராசரங்களை உருவாக்கி ஆட்கொண்டு ஆளுகை செய்து பராமரித்து வருகின்ற அந்த மகா பெரிய அந்த கடவுள் ஒரு மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து அந்த பரிகாரத்தை நிறைவேற்றின செய்தி. சரிங்களா? இந்த செய்தியின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை தான் அடிப்படையானது. பல நேரத்தில் நான் கேட்டிருக்கேன் சில பேர்கிட்ட, ஏங்க நீங்க இயேசுவை நம்புறீங்க, ஏன் இயேசுவை வழிபடுறீங்க கேட்கும்போது அவங்க சொல்ற பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆச்சு சார், எனக்கு இது மாதிரி ஒரு வேலை கிடைச்சிது சார், எனக்கு இப்படி வந்தது, எனக்கு சுகமாச்சு சார், இப்படிதான் பல காரியங்கள் சொல்லுவாங்க. அப்புறம் மறுபடியும் கேட்போம், நல்லா சொல்லுங்க, இயேசுவினுடைய ஒரு தனித்துவம் என்ன? சரிங்களா? ஒப்பற்ற ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், இல்லைங்க தெரியல சார் அப்படிதான் சொல்றாங்க இன்னைக்கு. அது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். அப்ப அவங்கள்ட்ட சொல்லுவேன், தம்பி, எந்த ஒரு சரிங்களா உலக வரலாற்றில எங்கேயுமே நீங்க காண முடியாத ஒரு உண்மை, இறைவன் மனிதனாக வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த பரிசுத்தமான அந்த வாழ்க்கையில நமக்காக தண்டனையெல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டு உயிர் கொடுத்து உயிர் திறந்த ஒரு தெய்வம் இயேசு. சரிங்களா? அப்ப அதை நான் யோசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையை இந்த செய்தியை மாற்றிச்சு தெரியுங்களா? ஆமா, ஒரு காலத்துல என்னுடைய வாழ்க்கையை ஒரு அசுத்தமான, அதாவது வெளியே தெரியாது, ஆனா எனக்கு தெரியும் இல்லைங்களா, வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு. என்னுடைய சுயத்தை முக்கியப்படுத்தி எனக்கு இப்படியே ஒரு மாதிரி ஒரு மனசுல ஒரு எரிச்சல், வெறுப்பு, விரக்தி, இப்படிப்பட்ட வாழ்க்கை. சரிங்களா? இப்ப அனைத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாற்றி ஒரு அன்பு, ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி, சரிங்களா, நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கை. இத ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குதுங்க. உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே, உம்மையெல்லாம் வேறே தெய்வம் உண்மையாயிங்கில்லையே, கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டிரே. அடுத்த கவி ரொம்ப அருமையான கவிங்க. எத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்ட என் ஏசையா, எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவம் அன்றோ, கர்த்தனே அன்பு கீடாய் நித்தமும் உம்மை சேவிப்பேன். சரி, அடுத்த தொடர்ந்து சில வரும் நாட்களிலே உங்களோட இன்னும் சில இயேசு வழி ஆன்மீக உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க மகிழ்வுடன், வளர்க இறை அருளுடன். வணக்கம்.